ஆனா எப்படி இந்த கூட்டணியை ஏத்துக்கிறீங்களா? இந்த கூட்டணியை ஏற்றுக்கிறதுனால தானே வந்திருக்கிறோம். ஏற்றுட்டோம். மக்களுடைய விருப்பமாக தான். ஆனா அவர் ஆட்சியிலே அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஏதாவது பங்கு கேட்டிருக்கீங்களா? அது தலைமை ராகுல் காந்தி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அது முடிவு பண்ணுவாங்க என்னன்றது. அமைச்சர் பதவி ஏதாவது விரும்புறீங்களா? கொடுத்தா யார் வேணான்னு சொல்ல போகிறாங்க? எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். எதனால இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? எதனால இந்த முடிவு உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு? இது என்ன தோணுறதுக்கு இருக்கு? கொள்கை ரீதியாக மதசார்பற்ற ஒரு தலைவர் விஜய். அவரோட நாங்கள் கூட்டணி சேர்றதுல எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். வேற என்னென்ன இருக்கு விஜய் கிட்ட? எதனால இந்த கூட்டணி அமைக்கணும்னு நினைச்சீங்க? காமராஜருக்கு அப்புறம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். அதனால் நாங்கள் அவரை ஏற்றுக்கிறோம். விஜயோட இந்த வெற்றி எப்படி நான் பாக்குறீங்க? இது இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக இருக்குது. இதை ஒரு அசாதாரணமான வெற்றி கிடையாது. எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் இவர் ஒரு பெரிய மாஸ் லீடராக உருவாயிருக்காரு. அது வரவேற்கத்தக்க விஷயம். மக்களாலையும் பெண்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். குழந்தைகள் முதற்கொண்டு அவருக்கு பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா எல்லாரும் ஏற்றுன்னு தானே ஆகணும். இந்த வெற்றியை எதிர்பார்த்தீங்களா? விஜய் இப்படி ஒரு வெற்றி அடைவாரு? உலகமே என்ன நோக்கி இருந்துச்சோ அதே தான் நாங்களும் இருந்தோம். இப்போ அதை கொண்டாடிட்டு இருக்கோம். நன்றி. தேங்க்யூ. கூட்டணியை நீங்க வரவேற்கிறீங்களா? நிச்சயமா 100% வரவேற்கிறோம். இந்த கூட்டணி ஏற்கனவே இது உருவாக வேண்டிய கூட்டணி. காலம் இருந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். ஒரு நல்ல காங்கிரஸுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி, அவரோட சேர்றதுல ஒரு மகிழ்ச்சி. ஆட்சியிலேயே அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியிருக்காரு மேடையில. இது எப்படி எங்களோட சாதாரண தொண்டர்களோட விருப்பம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லாம 67க்கு அப்புறம் நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லவே இல்லை. இதுல கிடைக்கணும்ன்றது எங்களோட ஆசைகள். அது தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்வார். இந்த விஜயின் இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க? இந்த வெற்றி மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிட்டாங்க. ரொம்ப வேகமா ஒரு சுனாமி மாதிரி அவர் வந்ததும் ஒரு வேகமா வந்தாரு. இந்த ஆட்சியை கடுமையா எதிர்த்தாரு. போட்டியே டிவிகே அண்ட் டிஎம்கேன்னாரு. அதை மக்கள் ஏத்துக்கிட்டு ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்து பாப்பா 35% வாக்கு வாங்கிறாரு. இது ஒரு அரசியல் புரட்சி. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையை படைச்சிருக்காரு. நீங்க ஆதரவு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்ன? நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் எங்கள் கட்சியோட நலனும் இருக்குது. அதில் அவர் யங்ஸ்டர் இப்போ வந்திருக்காரு. மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை நிரந்தரமான ஒரு பாதுகாப்பான சூழல், மிச்சம் எல்லாத்தையும் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லணுன்ற ஒரு வேகமான எண்ணங்களோடு வந்திருக்காரு. அந்த முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக நிற்கணுன்றதுல நாங்கள் கூட வந்திருக்கோம். நன்றி. ஆனால் இந்த ஆதரவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களாண்ணே? ஏற்று தாங்க ஆகணும். தலைமை முடிவு பண்ணியிருக்கு. ராகுல் காந்தி முடிவு பண்ணனால நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் எதனால் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துருக்கீங்க? விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது தலைமை எடுத்த முடிவு, நாங்கள் எடுத்த முடிவு இல்லை. அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஆனால் விஜயோட வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்க்காத வெற்றி. இது இருந்தாலும் அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த வெற்றி குறித்து ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கு? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். எல்லா விலைவாசியெல்லாம் குறைச்சி நாட்டு மக்களை சந்தோஷப்படுத்தினா போதும். விஜய் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு எல்லாத்தையுமே செயல்பட்டு இருக்கும். நன்றி. இந்த கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஆட்சி அதுதான் காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு சில நேரங்களில் தவற விட்டதை இந்த திரும்ப நாங்கள் போய் அதை சப்போர்ட் பண்ணுறோம். நிச்சயமாக நல்லபடியாக இந்த 5 ஆண்டு காலம் நல்லபடியாக நடத்துவார். நாங்கள் காங்கிரஸ் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். விஜயோட வெற்றியை எதிர்பார்த்தீங்களா? இந்த வெற்றி எப்படி நினைக்கிறீங்க? ஒரு பொதுமக்களா எல்லாருமே எதிர்பார்த்தது தான். நான் ஒரு கட்சிக்காரரா நாங்கள் இதை எதிர்பார்க்கல. இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் எங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக. வெற்றி பெற்ற வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக வெற்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இந்த கூட்டணி எப்படி நான் பார்க்குறீங்க? இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி. இது பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு, விஜய் சார் ஆட்சி அமைக்கிறதுக்கு இது கரெக்டான கூட்டணியாக அமையும். இது மூலயமா இன்னும் காங்கிரஸ் வளர்கிறதுக்கு நல்ல முக்கியமான தருணமாக இது இருக்குது. கண்டிப்பாக கூட்டணி அமையணும். அமைஞ்சால் தான் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும். ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி அமைஞ்சா நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களா? ஏதாவது அது கட்சி மேலிடம் தான் முடிவு பண்ணுவாங்க. விஜயோட வெற்றி எப்படி நான் பார்க்குறீங்க? இது மகத்தான வெற்றி. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான். அதுக்கப்புறம் இது எதிர்பார்த்ததை விட அதிகமாகிடுச்சு வெற்றி.
வெற்றி எதிர்பார்த்தது. ஆனால் இந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை விட அதிகமாகிடுச்சு. எதிர்பார்த்ததை விட அதிகமாகிடுச்சு. எதனால மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக திமுக கிட்ட இருக்கிற அதிருப்தி தான் காரணம். 2 பேரும் மாறி மாறி வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்க மாதிரி மக்கள் எண்ணம். அவங்க கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ மக்கள் எடுத்த முடிவில் இது கண்டிப்பாக இளைஞர்கள் எடுத்த முடிவு. இளைஞர் கையில் தான் இந்தியா இருக்குது. இளைஞர் எடுத்த முடிவு சரியான முடிவான சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நல்லாட்சி அமையும். கண்டிப்பாக நல்லாட்சி அமையும். நாங்களும் நம்புகிறோம். கண்டிப்பாக நல்லாட்சி அமையும்.